விடுங்க விடுங்க விடுப்பா. இந்த பைத்தியக்கார கூட்டத்துக்கிட்ட சிக்கிக்கிட்டு ஒவ்வொரு தேர்தலையும் இவங்களுக்கு ஓட்ட போட்டுட்டு ஒரு மாற்று சிந்தனைக்கு வரணும். மாற்று சிந்தனைக்கு விளைநிலங்களை சார்ந்து தொழிற்சாலை தொடங்க முடியாதா? தென்னை மரம் அதிகமாக இருக்கிற இடத்துல தேங்காயிலிருந்து எண்ணெய் தயாரிக்கிற தொழிற்சாலை, தேங்காய் மிட்டாய் தயாரிக்கிற தொழிற்சாலை, தென்னை மட்டையிலிருந்து நார் திரிக்கிறது தொழிற்சாலை, தென்னை ஈக்கியிலிருந்து விளக்குமாறு கட்டுற தொழிற்சாலை, அப்படி சின்ன சின்னதாக கட்டி வாழ்விடங்களிலே மக்களுக்கு வேலை கொடுக்க முடியாதா? நிலமும் நீரும் காற்றும் நஞ்சாகாத தொழிற்சாலைகளை நாடெங்கும் நிறுவ முடியாதா? முடியும். ஏன் செய்யல? நோக்கம் இல்லை. மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் சட்டங்கள் இல்லை என்றால் என்ன? ஒண்ணும் இல்லை. 5 வருஷம் தொகுதிக்கே போல அதனால என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லை. அந்த ஊர் மக்கள், நன்னில மக்கள் ரொம்ப கோபமா இருக்காங்க, அவ்வளவுதானே. போன தடவை எவ்வளவு கொடுத்தோம்? 500. இந்த வாட்டி கூட 500 சேர்த்து 1000 கொடு. அந்த 1500 அந்த தம்பி சொல்றாம பாருங்க, ரொம்ப கோபமா இருக்காங்க. இங்க அந்த தெருவுல ரொம்ப கோபமா இருக்காங்க. அங்க ஊருக்கு யாராவது ஒரு மனுஷனை கூப்பிடு, எத்தனை குடும்பம் இருக்கு? ஐயா ஒரு 200 குடும்பம் இருக்கு. அப்படியா? 2000 கொடுத்து விடு. 2000 கொடுத்து விடு. 2000 கொடுத்து விடுப்பா. கொடுத்து விடு. ஆம்பளை பசங்க நேரங்கன்னா ஒரு 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 பிரியாணி, கோழி பிரியாணி ஒரு குவார்டர் ஒன்று தட்டி விடு. முடிஞ்சு வச்சு விடுங்க விடுங்க விடுப்பா. விடு. ரொம்ப நன்றி. ஒன்னொன்னையும் மக்களின் நலன் சார்ந்து சிந்திக்கும் போது எல்லாவற்றையும் நம்மளால் மாற்ற முடியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.